இவங்க எல்லாருக்குமே எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு ரூலு, ஒரு பாலிசி, ஒரு கொள்கை, கோட்பாடு, அதுவே இவங்க ஆளுங்கட்சி நாற்காலியில் உட்காந்துட்டா அது எப்படி மாறுது? கொஞ்சம் கூட அந்த ஒரு இது இல்லையா? நம்ம அன்றைக்கி பேசணுமே, இன்றைக்கி திருப்பி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு. ஹரிதாஸ் அவர்கள் ஒரு விஷயம் ஏதோ அந்த அமைச்சர் கீர்த்தனா அவர்களை பற்றி ஏதோ ஒரு ஏஐ பயன்படுத்தி போட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் அவர் கைது செய்யப்பட்டார்னு. கடைசியில் கோர்ட்டு என்ன பண்ணிச்சு, அவரை சிறை கூட அனுப்பலை, அப்படியே விடுதலை பண்ணி அனுப்பிச்சிருச்சு. ஒரு நீங்கள் அடுத்தது சாட்டை துறைமுருகனை பண்ணிட்டீங்களா, யாரை பண்ணிட்டீங்கன்னா, அப்போது இது மினி திமுக. அப்போ ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஒரு காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம், இது கார்பன் காப்பி திமுக, மினி திமுக தான் தாவேக. ஏன்னா எல்லா கொள்கையும் அதே தான். அப்போ இந்த கருத்து சுதந்திரத்தை கழுத்தை நெரிக்கக்கூடிய விஷயத்துலேயும் நீங்கள் அதே தான். நீங்கள் அதிகாரிகளை தான் நீங்கள் எக்ஸுக்கு பதில் ஒய்யா போலீஸ்காரங்களை மாற்றுவீங்க அப்படின்னா அப்போ யார் தப்பு? நான் சாட்டை துரைமுருகனா எக்ஸா ஒய்யான்னு பார்க்கல. மீடியாவை சேர்ந்தவர்களை அவர்கள் பேசியதாவது தவறுனால் முதல்ல எச்சரிக்கை கொடுங்க. அதை தாண்டி நீங்கள் இப்படி கைது இப்படிலாம் கலாட்டா பண்ணிங்கன்னா உங்கள் ஆட்சியோட பேர் கெட்டு போகும். சாதாரணமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நியூட்ரலாக நடுநிலையாக இருக்கக்கூடிய மீடியா கூட உங்களுக்கு எதிராக தெரிஞ்சுவிடும். இப்போ திமுகவை விட இத்தனை வருடமாக திமுக இருந்துட்டு செய்ததை விட ஆட்சிக்கு வந்த உடனேயே நீங்கள் அதே போல தான் செயல்படுகிறீர்கள் என்றால் மக்கள் என்ன நினைப்பார்கள்? ஐயோ, இதுக்கு அவங்களே பரவாயில்ல, இவங்க ரொம்ப அவங்களோட ஆபத்தானவர்கள் என்று நினைப்பார்கள். மீடியா மொத்தமும் உங்களுக்கு எதிராக திரும்பும். அப்புறம் திமுக ஆட்சியை நீங்கள் விமர்சனம் பண்ணது அர்த்தமில்லாத இல்லை. இதுதான் நம்ம சொல்கிறோம். கருத்து சுதந்திரம் நீங்கள் சாட்டை மாதிரி துரைமுருகன் ஆகட்டும், இந்த யார் நம்ம எந்த ஒரு ஊடகவியலாளராக இருந்தாலும் சொல்கிறோம். அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நம்ம சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர். வணக்கம் சார். வணக்கம் சரண், சொல்லுங்கள் சார். நேற்றைய தினம் யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த கைதை கண்டித்து நாம் தமிழ் கட்சியின் தலைவர் சீமான் அவர்களும் அறிக்கையாக வெளியிட்டிருந்தார். ஆட்சிக்கு எதிராக பேசக்கூடியவங்களை கைது செய்கிறாங்க, கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க, திமுக மாதிரி டிவிகே பண்ணுதுன்ற குற்றச்சாட்டை நாம் தமிழ் வச்சுருக்காங்க. அழுத்தக்குறையாக நாம் தமிழ் கட்சியோட மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகனையும் குறிவைக்கிறாங்கன்ற மாதிரி செய்திகள்லாம் வெளியாகுது. இந்த கைதின் பின்னணி எப்படி பார்க்குறீங்க? அதாவது திமுக ஆட்சியின் போது இது ரொம்ப சகஜமாக சாதாரணமாக நடைபெற்று வந்தது. யார் திமுக ஆட்சியை எந்த விதத்தில் சோஷியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் விமர்சனம் பண்ணாலும் இல்லை பேசினாலோ உடனே இந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அது ஒரு ஜோக்காகவே ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வீட்டில் கதவை தட்டுவாங்க அப்படின்றது. ஆமாம், இப்படின்றது ஒரு அப்போது இவர் தாவேகா கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ உள்ள மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் அப்போ தாவேகா தலைவராக இருக்கும்போது இந்த மாதிரி கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக திமுக ஆட்சி செயல்படுதுன்னு இதை விமர்சனம் பண்ணி பேசியிருக்கார். இதெல்லாம் ரொம்ப தப்பு. இவங்க எல்லாருக்குமே எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு ரூலு, ஒரு பாலிசி, ஒரு கொள்கை, கோட்பாடு, அதுவே இவங்க ஆளுங்கட்சி நாற்காலியில் உட்காந்துட்டா அது எப்படி மாறுது? கொஞ்சம் கூட அந்த ஒரு இது இல்லையா? நம்ம அன்றைக்கி பேசணுமே, இன்றைக்கி திருப்பி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு. ஹரிதாஸ் அவர்கள் ஒரு விஷயம் ஏதோ அந்த அமைச்சர் கீர்த்தனா அவர்களை பற்றி ஏதோ ஒரு ஏஐ பயன்படுத்தி போட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் அவர் கைது செய்யப்பட்டார்னு. கடைசியில் கோர்ட்டு என்ன பண்ணிச்சு, அவரை சிறை கூட அனுப்பலை, அப்படியே விடுதலை பண்ணி அனுப்பிச்சிருச்சு. ஒரு வாரம் மட்டும் ஏதோ 10,000 ரூபா பெயில், அது வழக்கமான ஃபார்மாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு வாரம் எங்கேயோ கைது போடணும். அதெல்லாம் அந்த கோர்ட் ஃபார்மாலிட்டி. எனக்கு என்னென்னா, ஒரு புதிய அரசு நீங்கள் எவ்வளோ மக்களுடைய நன்மையை மக்களுக்கு பலன் தர வேண்டிய விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல பேர் வாங்க வேண்டிய, ஏன்னா திமுக அதிமுக 2 திராவிட கட்சிகளையும் தாண்டி அதிசயமாக ஒரு 3வது அணி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கு. முழு வெற்றி பெறவில்லை, 108 தான் அங்கே ஒரு குறைபாடு இருந்தது. அது கூட நம்ம ஏறத்தாழ வந்துட்டாங்க, ஒரு 10-12 சிங்கிள் லார்ஜஸ்ட் வந்துட்டாங்க. ரொம்ப ஒன்றும் ஒரு 10-12 சீட்டு தான் வித்தியாசம். அப்போ மக்கள் இவரை விரும்புகிறார்கள், இல்லை இவரது ஆட்சி அமையணும்னு நினைக்கிறாங்க
அப்படின்னு அதை பாசிட்டிவாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அவர் வந்து அங்கே இருங்க திமுக கூட்டணியில் அது வரைக்கும் கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்ன அதே கூட்டணி கட்சிகள் 4 தானே கூட்டு வந்திருக்காரு. இப்போ கல்லாப்பட்டி கூட்டணியை எடுத்துகிட்டு வந்துட்டாரா, கூட்டணி எடுத்துகிட்டு வந்துட்டாரா? கல்லாப்பட்டி என்னாச்சு? 4 இல்லை 5 சார். மதிமுக சேர்த்தீங்களா? இல்லை காங்கிரஸ் 2 கம்யூனிஸ்ட் இல்லை, காங்கிரஸ் மொழியே உடையாண்டாங்க. கணக்கு தான், அதுவும் சேர்த்தா 5. மதிமுக வந்து இப்போ மறைமுகமாக இருக்காங்க. மதிமுக மறைமுகமாக அவர் துரை வைகோ போய் பேசியிருக்காரு. நாங்கள் உதயசூரியன் நிற்கலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவோம். அது இல்லை, அவர் வைகோ பேசினார், துரை வைகோ பேசினார். அவர் திருச்சி விமான நிலையத்தில் விஜய் அவர்களை சந்தித்தார். அது தவிர தனியாகவும் போய் கேட்டு நாங்கள் வந்து ரிசைன் பண்ணுறோம், எங்களையும் அந்த 5 இடைத்தேர்தலோட 2 இடைத்தேர்தல் சேர்த்துங்கன்னா விஜய் வந்து இப்போ வேணாம், மக்கள் ரொம்பவும் மோசமாக நினைப்பாங்க. அந்த மிஞ்சி போனால் வந்து இந்த கம்யூனிஸ்ட் 2 அதாவது 2 கம்யூனிஸ்டுகள் மார்க்சிஸ்ட் அவங்க 4 பேர் தான் வந்து ஆட்சியில் அதாவது அதிகாரத்தில் பங்கு இல்லை, வெளியிலிருந்து ஆதரவு. அது கூட பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம மார்க்சிஸ்ட் கட்சி அவங்க வந்து அவங்க தலைமை என்ன சொல்லியிருக்குன்னா திமுக கூட்டணியே இப்பொழுது இல்லை, முடிஞ்சு போச்சு. திமுக கூட்டணியே இப்போ இல்லை. கூட்டணின்னு அது இருந்தால் தானே அப்புறம் அதில் மார்க்சிஸ்ட் இருக்குதா இல்லையா, இந்த கூட்டணியில் இருக்கா அந்த கூட்டணியில் இருக்கான்னு. திமுக கூட்டணியே இல்லை, அதாவது கிட்டத்தட்ட தேர்தலோடு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற அர்த்தத்தில் பேசியிருக்காரு. அவர் வந்து இவர் வீரபாண்டியன் அவர்கள் இடது கம்யூனிஸ்ட் வந்து நாங்கள் ஏதோ இது கூட்டம், நிர்வாகிகள் கூட்டம், அதை பற்றி அதில் விவாதிப்போம், இவங்க வெளியிலிருந்து ஆதரவு எப்போ வேணாலும் வந்து விலக்கி கொள்ளலாம் இல்லை தொடரலாம். விலக்கி கொண்டால் என்ன செய்வதுன்றதுக்கு தான் அவர் தான் அங்கேருந்து 4 பேரை கூப்பிட்டு வந்துட்டார். அதிமுகலேருந்து 4 பேர் இடைத்தேர்தலில் நிற்க போகிறாங்க. இடைத்தேர்தலில் இவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும். சீட்டு கொடுத்து ஏற்கனவே அங்கே இருக்கிற தாவேகா நிர்வாகிகள் தோற்று போனவங்களாம் இருக்கான்ல. இப்போ இவர் வந்தார், இசை சுப்பையா வந்தார், மரகதம் குமாரவேல் வந்தாங்க, பெருந்துரை ஜெயக்குமார், அப்படின்னு ஒரு அம்மா அவங்க ஒருத்தர் 4 பேர் வந்தாங்கன்னா இவங்க 4 பேர் ஜெயிச்ச இடத்துல தாவேகா தானே அடுத்தது தோற்றுருக்கான். அந்த நிர்வாகி தானே இப்போ இந்த இடைத்தேர்தலில் இவங்களுக்கு வேலை செய்யணும். எவ்வளோ தூரம் வேலை செய்வான் அவன்? தன்னை தோக்கடித்தவங்களுக்கு எவ்வளோ தூரம் அவன் மட்டும் இல்லை, அவனை சுற்றி உள்ள நிர்வாகி அவன் என்ன நினைப்பான், நம்ம இவ்வளோ நாள் 2 வருஷமாக தலைவரோடு இருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு தாவேகா நிர்வாகி வந்து ஏதோ ஒரு நிர்வாகி ஒரு மாவட்ட செயலாளர் அவரும் அவருடைய நண்பரும் சேர்ந்து ஏதோ ஒரு 2 பெண்களை வந்து ஏதோ ஒரு பாலியல் மாதிரி பண்ணிட்டாங்க. அதில் ஒரு பெண் வந்து தாவேகால நிர்வாகி வேறு, அதுடைய தோழி ஒன்று. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் 1997 விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கோம், மக்கள் இயக்கத்தில் 20 வருஷம் எல்லாம் வரிசையாக நல்லா இருக்கும். அப்போ என்ன ஆகிடுதுன்னா மாவட்ட செயலாளர், நகர செயலாளர் அப்படின்ற ஒரு இந்த தாவேகா நிர்வாகி பதவியெல்லாம் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? ஒன்று அதை ஏற்கனவே அந்த ஒரு சூளை, அது என்ன வேலூர் பக்கத்தில் கனியம்பாடியில் இந்த வசூல் பண்ணுறதுக்காக செங்கல் சூளையில் அவங்களாம் மறியல் போராட்டம்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. மாதத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சூளையிலையும் போய் கேட்டாங்கன்னு. அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பல இடங்களில் நடக்குது. நம்ம 1-2 உதாரணம் தான் சொல்கிறோம், பல இடங்களில் நடக்குது. இதில் தாவேகா நிர்வாகி இன்வால்வ்டு. அப்புறம் தூத்துக்குடியில் வந்து 72 லட்ச ரூபா நில மோசடி, தாவேகா நிர்வாகி 9 லட்ச ரூபா வேறு இடத்துல ஒரு முதியவர்கிட்ட ஏமாற்றி ஒரு பெண் தாவேகா நிர்வாகி வழக்கு. அப்போது உங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ திமுக ஆட்சியில் இருந்தாலும் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே இந்த பார்லரில் போய் கலாட்டா பண்ணுறது, அப்புறம் இந்த போண்டா பஜ்ஜி கடையில் போய் ஓசியில் டீ கடையில் போய் ஓசி டிஃபன் சாப்பிட்றது, இதை மாதிரி வந்து எங்கேயாவது போய் கடையில் பொருள் வாங்கினா காசு கொடுக்கறது இல்லை, கேட்டால் அடிக்கிறது திமுகன்றது. இப்படி தானே அவங்க கெட்ட பேர் வாங்கினாங்க. அவங்க கெட்ட பேர் வந்து பல வருஷங்களாக வாங்கினாங்க, டெவலப் ஆனதுக்கப்புறம் வாங்கினாங்க. முதல்ல வரும்போது புரட்சி, மொழி தமிழை வாழ வைக்க தான் நாங்கள் வந்தோம், தமிழர்கள் திராவிடர்கள் இப்படி ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு அப்புறம் வேறு விதமாக போயிட்டாங்க. இங்கே ஆரம்பமே வந்து முதல் கோணல் முற்றும் கோணல்னு கட்சி ஆரம்பித்த உடனே எல்லோரும் போய் வசூல் பண்ணுறான், இந்த திருட்டுத்தனம் பண்ணுறான், பெண் நிர்வாகிகிட்ட தப்பு பண்ணுறான், இப்படிலாம் வருது. இப்போ நீங்கள் மாரிதாஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, அது ஒன்றும் அதாவது அவர் செய்தது தவறாக இல்லையா, நம்ம அதுக்குள்ளே நம்ம போகல. ஒரு பத்திரிகையாளர்ன்ற முறையில் சொல்லியிருக்காருன்னா அவரை கூப்பிட்டு எச்சரிக்கை கூட பண்ணியிருக்கலாம்.
யாரோ ஒரு தாவேகாவிலிருந்து ஒரு ஒரு யாராவது ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் அந்த மாதிரி அதோடைய பிரதிநிதி வந்து மாரிதாஸ் அவர்கள் இப்படி வெளியிட்டது தவறு, கண்டிக்கத்தக்கது, அது உண்மைக்கு புறம்பானது, அது கண்டிக்கத்தக்கது, அவர் தவிர்த்து கொள்ள வேண்டும் சொல்லியிருக்கலாமா? அப்போ நீங்கள் திமுக என்ன பண்ணுச்சோ அப்படி தான். இப்போ யாருக்கு அசிங்கமாக போச்சு? எல்லாம் தேட ஆரம்பித்தாங்க, டிவிக்கு வரைக்கும் போயிடுச்சு. இது இல்லை, கரெக்டு. மாரிதாஸை கைது பண்ணி கோர்ட்டு விடுதலை பண்ணிடுச்சு. யாருக்கு அசிங்கம்? காவல்துறைக்கு. காவல்துறைக்குன்னா என்ன? இந்த அரசுக்கு. இப்போ நீங்கள் அடுத்தது சாட்டை துறைமுருகனை பண்ணிட்டீங்களா, யாரை பண்ணிட்டீங்கன்னா, அப்போது இது ஒன்றும் இது மினி திமுக. அப்போ ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஒரு காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம், இது வந்து கார்பன் காப்பி திமுக, மினி திமுக தான் தாவேகா. ஏன்னா எல்லா கொள்கையும் அதே தாங்க. அப்போ இந்த கருத்து சுதந்திரத்தை வந்து கழுத்தை நெரிக்கக்கூடிய விஷயத்துலேயும் நீங்கள் அதே தான். நீங்கள் அதிகாரிகளை தான் வந்து நீங்கள் எக்ஸுக்கு பதில் ஒய்யா போலீஸ்காரங்களை மாற்றுவீங்க அப்படின்னா அப்போ யார் தப்பு? இப்போ வந்து சென்னை மாநகர கமிஷனர் வேறு, டிஜிபி வேறு, எல்லாம் நீங்கள் போட்ட ஆட்கள், புதுசாக போட்ட ஆட்கள். அவர்கள் நம்ம ஒன்றும் குறை சொல்ல. நீங்கள் யாரோ பார்த்தா அவருக்கு திறமை இருக்குது, அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுக்கிங்க. யாரை போட்டாலும் அவங்கள போட்டுக்கிங்க. ஆனால் திமுக ஆட்சியில் என்ன நடந்ததோ அதே தவறு தான் இப்போ மறுபடியும் காவல்துறையில் நடக்குதுன்னா, அப்போ காவல்துறையில் பிரச்சனை இல்லை, ஆள்பவர்களிடம் தான் பிரச்சனைங்கிறது மக்கள் நினைப்பாங்களா மாட்டாங்களா? இங்கே இது பார்த்தீங்கன்னா இந்த ஜான் பிரிட்டோ என்பவரை பற்றி அது ஒரு பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிற விஷயம். இதில் 2 விஷயங்கள் வந்து நம்ம தெளிவுபடுத்த விரும்புகிறோம். ஏன்னா நான் உட்பட வந்து சில இதில் வந்து சேனலில் பேசியிருக்கோம். 2 விஷயம், வேறு விஷயம். ஒன்று வந்து லீமா ரோஸ் மார்ட்டின் அவர்களுடைய மூத்த சகோதரர் ஜான் பிரிட்டோன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பி ஜான் பிரிட்டோ, அதாவது தந்தை பெயர் ஃபிலிப், தாயார் பேர் அருள்மேரி. அவங்க தங்கச்சியான லீமா ரோஸ் மார்ட்டின் அவரும் இப்போ வந்து அந்த ஜான் பிரிட்டோ என்ற லீமா ரோஸ் மார்ட்டினுடைய சகோதரருக்கு சுமார் இப்பொழுது 2024 அந்த எர்ணாகுளம் ஹைகோர்ட் வழக்கு ஆவணங்கள் வச்சு நம்ம பேசுகிறோம். சும்மா ஒரு இந்த வதந்தி தகவலை வச்சு பேசலை. அதில் பணச்செலவை வழக்கு எர்ணாகுளம் ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் என்ஐஏல அவர் அந்த பி ஜான் பிரிட்டோ, லீமா ரோஸ் மார்ட்டின் அவர்களுடைய மூத்த சகோதரர் லீமா ரோஸ் மார்ட்டின், டெய்ஸி ஆதவர்ஜுனாவோட மனைவி, அப்புறம் இன்னும் யாரோ ஜான் கென்னடி மற்றும் ஒரு 16 பேரில் அந்த வழக்கு இருக்குது. அவங்க வெளிநாடு போகணுன்னு ஏதோ அனுமதி கேட்டு அந்த அனுமதியெல்லாம் கொடுத்துருக்காங்க, அது தனி விஷயம். ஆனால் வழக்கு இருக்குது. என்ன வழக்கு? மணி லாண்ட்ரிங், சலவை. நார்மலாக சலவைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கருப்பு பணத்தை வெளுக்கிறது தான் சலவை, மணி லாண்ட்ரிங். இந்த மணி லாண்ட்ரிங்கில் சோர்ஸ் பணம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் வரும், சினிமாவில் வரும், போதைப் பொருளில் வரலாம், இல்லை லாட்ரியில் வரலாம். அது எங்கெல்லாம் பணம் வந்து கருப்பு பணம் நடமாட்டம் இருக்கக்கூடிய துறைகள் எல்லாத்துலேயும் அது மெயினாக பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, சினிமா, இந்த மாதிரி துறைகள் தான் வரும். இதில் எங்கேருந்து இவங்க பேரில் வந்ததுன்னா இவங்க அநேகமாக லாட்ரி சீட்டு தான் பொதுவாக இவங்களுடைய தொழில். அதை வச்சு நம்ம யூகத்தில் சொல்கிறோம். ஆனால் அந்த எர்ணாகுளம் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் ஃபார் என்ஐஏல உள்ள வழக்கு இருக்குது. வழக்கில் போய் பார்த்தா விவரங்கள் இருக்குது. இதை தவிர 2018 அவர் பெரிய ஒரு சீனியர் அவர் மார்ட்டின் பேர்லேயும் அவர் அந்த பையன், அவர் இன்னொரு பையன் அந்த இதில் இருக்கார் எல்ஜேகேல, ஜோஸ் சார்லஸ். ஆமாம், நம்ம வந்து கட்சி அதெல்லாம் பார்க்கல. அவர் இப்போ எங்கே இருக்கார்? ரங்கசாமி அவர்களுடைய என்டிஏ கூட்டணியில் இருக்கார். அதாவது பாண்டிச்சேரியில் ரங்கசாமி தலைமையிலான இந்த ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸு, அதில் பாஜகவும் ஒரு கூட்டணியில் இருக்காங்க. இந்த எல்ஜேகேன்னு புதுசாக ஆரம்பித்தா இந்த ஜோஸ் இவருடைய கட்சியும் அதில் 2 MLA வாங்கியிருக்காங்க இருக்கார். அவர் பேரும் அதில் இருக்குது. இந்த வழக்குகள் நிலுவையில் இருப்பது உண்மை. அது லாண்ட்ரிங் என்ற பணச்செலவை விஷயமானது உண்மை. அதோடைய விவரங்கள்லாம் வந்து பப்ளிக் டாக்குமெண்ட் ஓப்பனாக இருக்குது. இது ஒரு தனி விஷயம். இடியிலேருந்து ஒரு நோட்டு வந்துச்சு, அமலாக்கத்துறையிலேருந்து. அதில் ஜான் பிரிட்டோ என்பவர் இங்கே சென்னையிலேருந்து மதுரைக்கு ஏதோ 2024 ஒரு தடவை, அப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு படகுலையும் அது ஒன்று சேர்த்து கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய்க்கு மேலே போதைப் பொருட்கள் கடத்தினதாகவும் அவர் இப்போ வந்து அப்ஸ்காண்டிங் அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு. அதில் அந்த இடியுடைய அந்த நோட்டில் ஜான் பிரிட்டோ
லீமா ரோஸ் மார்ட்டின் அவர்களுடைய குடும்பத்தாரனோ இல்லை அவங்களுக்கு சம்மந்தம் இருக்கணும் அதில் இல்லை. ஆனால் பொத்தாம்பதுவாக ஜான் பிரிட்டோன்னு இருந்தது, இனிஷியலும் இல்லை. அந்த கோர்ட் டாக்குமெண்ட்டு, இந்த பணச்சலவை டாக்குமெண்ட்டில் தெளிவாக வந்து சன் ஆஃப், அந்த கோர்ட்லலாம் வந்து உங்களுக்கு பேர், வயது, தந்தையார் பெயர், முகவரி எல்லாம் தெளிவாக இருக்கும். அது வழக்கமாக லீகல் ஃபார்மாலிட்டி. அதில் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்புன்னு இருக்குது. யார்? லீமா ரோஸ் மார்ட்டின் அவருடைய சகோதரருடைய தந்தை பேர் ஃபிலிப்பு. நான் சொல்கிறேன் தாயார் பேர் அருள்மேரி. அவங்க லீமா ரோஸ் மார்ட்டின் பிறந்தது வந்து தேவக்கோட்டையில். இதெல்லாம் வந்து விவரங்கள்லாம் அதாவது பொது வெளியில். இந்த ஜான் பிரிட்டோ, அதாவது இந்த போதைப்பொருள் கடத்தலில் அப்ஸ்காண்டிங் என்று சொல்லப்படும் தலைமறைவாக, ஏதோ வெளிநாட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க, தலைமறைவாக இருக்கார். அப்படி தான் நம்ம செந்தில் பாலாஜி தம்பி அசோக் வந்து தலைமறைவாக இருக்கார், வெளிநாட்டில் இருக்காருன்னு எல்லோரும் பேசி துபாயில் இருக்காருலாம் பேசினாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா அவர் ஈசிஆரில் தான் இங்கே இருந்தாருன்றாங்க. ஈசிஆர் எப்போ துபாய் ஆச்சுன்னு தெரியாது. அது வழக்கமாக கிளப்பி விட்றாங்க, வெளிநாடு போயிட்டாருன்னு. அப்போ இங்கே தேட மாட்டாங்களா? இந்த நம்ம சொல்கிறது இந்த ஜான் பிரிட்டோ. இப்போது நேற்று வந்து இடி வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கு. ஒரு தெளிவு, ஒரு 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 ட்விட்டர் மாதிரி ஒன்று போட்டு, இந்த ஜான் பிரிட்டோ, அதாவது இந்த போதைப்பொருள் சம்மந்தமாக தேடப்படும் ஜான் பிரிட்டோ, இவர் வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லைங்கிற அர்த்தத்தில் கிட்டத்தட்ட போட்டிருக்காங்க. அது அப்படி போடாமல், நேரடியாக அப்படி போடாமல், இவருடைய தந்தை பெயர் இருதயராஜ். யார்? இந்த போதைப்பொருளில் இப்போ அப்ஸ்காண்டிங்காக இருக்கிறவருடைய தந்தை பேர் இருதயராஜ். அப்போ அந்த ஜான் பிரிட்டோ வேறு, பணச்சலவையில் லீமா ரோஸ் மார்ட்டினுடைய சகோதரர். அது அவங்க மட்டும் இல்லையே, ஆதவர்ஜனா அவர் மனைவியும் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. 2018 வழக்கில் பெரிய மார்ட்டின் அவர்களும் சீனியர் மார்ட்டின் அவர்களும் ஜோஸு மற்றவர்களும் இருக்காங்க. இதெல்லாம் நிறைய வழக்குகள் இருக்குது, 5-6 வழக்குகள் இருக்குது. அதெல்லாமே பணச்சலவை. இந்த போதைப் பொருளில் உள்ள ஜான் பிரிட்டோ என்பவருடைய தந்தை பேர் இருதயராஜன் இப்போது தெளிவுபடுத்திருக்கு இடி. இது ஏன் வந்து குழப்பம் வந்துச்சுன்னா, இந்த 2 டாக்குமெண்ட்டும் கிட்டத்தட்ட பொதுவெளியில் ஒரே சமயத்தில் சோஷியல் மீடியாவில் வந்துச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுதான் அந்த ரெண்டும் ஒன்று தான், பேர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு வரும்போது இது ஒரு குழப்பம் வந்தது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு ஆச்சரியம் வந்த உடனே என்ன செஞ்சுருக்கலாம், ஆதவர்ஜனாவோ அவர் கூட அமைச்சர், அது ஏன் அவர் அனாவசியமாக அதை பற்றி பேசணும், வேணாம். அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் மாமா, இன்னொருத்தர் சேவியர் பிட்டோன்னு ஒருத்தர் இருக்கார், நிறைய பேர் குடும்பத்தில் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. யாராவது ஒருவர் இந்த போதைப் பொருள் தொடர்பாக அதாவது அப்ஸ்காண்டிங்காக இருக்கக்கூடிய தேடப்படுபவராக இருக்கும் ஜான் பிரிட்டோ என்பவரும் அவருக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எந்த உறவோ தொடர்போ இல்லை, இதை மட்டும் சொன்னால் கூட போதும். இந்த பணச்சலவையை பற்றி பேச வேணாம், அதுதான் கோர்ட்டில் இருக்குது. நீங்கள் இல்லைன்னே சொல்ல முடியாது, அது கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. நிலுவையில் இருக்கிற வழக்கு யார் வந்து குற்றவாளி, யார் நிரபராதி, தீர்ப்பு வந்தால் தான் தெரியும். இது வரைக்கும் பேசலாம்ல, அதை பற்றி பேசாமல் இதை மட்டும் பேசியிருக்கலாம். ஒரு மறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா நிறைய குழப்பங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும். நீங்கள் பேசாமையே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உண்மைதான் போல இருக்குன்னு சொல்லி முதல்ல ஒருத்தர் பேசுகிறது 4 பேர் பேசி 4 பேர் பேசி 40 பேர், அப்படி தானே? நீங்கள் அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் இந்த ரீல்ஸு போட்டு தானே நீங்கள் ஆட்சிக்கே வந்தீங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற எப்படி ஃபாஸ்ட்டாக பரவுமோ அதே மாதிரி உங்கள் ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்கள் அது உண்மையாக இருந்தாலும், அதாவது கொஞ்சம் உண்மை கொஞ்சம் போய் கலந்துருந்தாலும், இல்லை முழுதாகவே கற்பனையாக இருந்தாலும் அதுவும் இதே மாதிரி தான் பரவும். ஏன்னா இன்றைக்கி உள்ள சோஷியல் மீடியாவுடைய ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ரெண்டுமே அதுதான். நீங்கள் சும்மா வந்து திருசக்தியார் வந்து அவர் ஒரு அன்பு கூட்டம்னு ஒன்று தனியாக ஒன்று ஆரம்பிக்கிறாரு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீங்கள் வேறு நினச்சிக்க போகிறீங்க, நான் எதாவது ஆரம்பிச்சிட்டேன்னு. திருசக்தியார் அன்பு கூட்டம் அப்படின்னு அவர் ஒன்று தொடங்குறாரு அப்படின்னு நீங்கள் சும்மா ஒரு 4 தட்டு தட்டினீங்கன்னு வச்சுங்க, பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பரவிடும். அதில் வந்து திருசக்தியார் அன்பு கூட்டமாக அதில் சேரேன்னா அதில் ஒரு எவ்வளோ பேர் எவ்வளோ தெரியாது, 10 பேர் சேருவான். அது உண்மையாக இல்லையான்னு கூட வெரிஃபை பண்ணாமல், நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி வரும்பொழுது, ஏன்னா இந்த சோஷியல் மீடியாவுடைய அந்த அந்த வேகம் அப்படி, அதில் யாருமே வந்து அது உண்மையாக இல்லையாங்கிறதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணுற அளவுக்கு அவனுக்கு டைமும் இல்லை. அவன் வந்தவுடனே என்ன பண்ணுறான், அவனுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அவன் அடுத்த வேலையை பார்க்க போயிடுறான். அந்த 10 பேர் 100 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறான், 100 1000 ஆகுது. இது ஒன்று. ரெண்டாவது, இதே செய்தியை அழகாக தெளிவாக திமுகவினுடைய சூரிய சேனல்
புரியுது. செய்தி சேனலில் ஆதவர்ஜுனாவினுடைய சொந்தக்காரர் ஜான் பிரிட்டோ அவர்கள் போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் அப்படின்னு சொல்லி இதே செய்தியை வெளியிட்டாங்க. மாரிதாஸை கைது செய்தீர்கள், சூரிய சேனல் ஓனரையோ இல்லை நிர்வாகி யாரையாவது கைது செய்கிற தைரியம் இருந்ததா? நான் அவங்கள கைது செய்யணும்னு சொல்லலை. இங்கே ஒரு 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 நிலைப்பாடு எடுத்தால் அந்த நிலைப்பாடு பொதுவாக இருக்க வேண்டும். இல்லை நீங்கள் இப்போ கூட இந்த ஜான் பிரிட்டோ இது இடி தான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கே தவிர அந்த குடும்பத்தில் இருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாமே, தப்பு இல்லையே. ஐயா வேறு பண செலவை வழக்கு இருக்குது, அது நாங்கள் பார்த்துக்குறோம், அதை நாங்கள் இல்லைன்னு சொல்லி கண்டஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதை தவிர்த்துட்டு இந்த ஜான் பிரிட்டோ போதைப் பொருளில் ஈடுபட்டவர், அப்ஸ்காண்டிங்னு சொல்லப்படுபவர், எங்கள் குடும்பத்திற்கோ எங்கள் இதுலேயோ எங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாதவர், அவர் யார் என்றே எங்களுக்கு தெரியாது, முடிஞ்சு போச்சா? இது எல்லா நியூஸ்லையும் எப்படி நீங்கள் அந்த நியூஸ் பரவுதோ இந்த மறுப்பும் ஆட்டோமேட்டிக்காக பரவும். இல்லைனா கூட உங்கள் தாவேக்காவிங்கிலேருந்து பரவ வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண மாட்டிங்களா? அண்ணன் ரூட் ஜெகதீஷ் பழனிசாமிகிட்ட சொன்னால் அவர் உடனடியாக சர்வதேச அளவில் அதை பரப்பிடுவார்ல. இது ஏன் செய்யலை? அப்போ நீங்கள் செய்யலைன்னும் போது அதில் எங்கேயோ இடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. இல்லை அது நீங்கள் இது என்ன பெரிய விஷயம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நம்ம அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை, ஐயா நல்ல பேர் வாங்கிறதுக்கு தான் நாளாகும், கெட்ட பேர் வாங்கிறது உடனே பரவிடும். அதாவது பொதுவாக பத்திரிகையில் சொல்லுவாங்க, அதாவது மனுஷனை நாய் கடித்தா அது பத்திரிகையில் செய்தி இல்லை, ஊடகத்தில் செய்தி இல்லை. நாயை மனுஷன் கடிச்சா, மனுஷன் நாயை கடித்தாதான் அது நியூஸு. இப்போ இதில் ஏதோ ஏதோ ஒரு விழுப்புரம் அருகே ஒரு கிராமத்தில் ஒரு மனிதர் 40 வயது முனுசாமி ஏதோ ஒரு பேர் போட்டு அவர் தெருவில் போன நாயை பிடித்து கடித்து விட்டார், இது நியூஸு. நாய் மனுஷனை கடிச்சிச்சு, ஒரு நாளைக்கு பல இடங்களில் நடக்குது. சில இடங்களில் அது பெரிய நியூஸாக வரும், அது கூட லோக்கல் நியூஸ் பேப்பரில் வரும், பெரிய நியூஸ் பேப்பரில் வராது. ஏதோ ஹைகோர்ட்டில் அதை பற்றி பேசுனா பெருசாக வரும், திருநாயை பற்றி. எது இல்லைன்னா சின்ன சின்ன விவகாரங்கள் அங்கங்கே லோக்கலில் தான் வரும். என்னன்னா இவங்க எந்த மறுப்பும் தெரிவிக்காததும் அது நான் நினைக்கிறேன் அவங்க அது ஒரு பெருசாக அதை எடுத்துக்காமல் விட்டுட்டாங்களா? சரி, அவ்வளோ பெருசாக எடுத்துக்காமல் விட்டுட்டாங்கன்னா அதே சமயத்தில் இந்த கீர்த்தனா விஷயத்தில் மாரிதாஸை கைது பண்ணது பெருசாக எடுத்துக்கிட்டீங்களே ஏன்? இல்லை அது உண்மை இல்லைன்னு ஒரு மறுப்பு தெரிவிச்சுட்டு அவருக்கு ஒரு எச்சரிக்கை, நீங்கள் உடனடியாக இது உண்மைக்கு புறம்பான செய்தி, இதை நீங்கள் உடனே விட்ரா பண்ணணும், வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவரே கூட வெரிஃபை பண்ணிவிட்டு வாபஸ் வாங்கியிருக்கலாம். இப்போது நம்ம சொல்கிற எல்லா செய்திகளுமே சில தகவல்கள் முழு தகவலும் இப்போ சொல்கிறோம், இந்த ஆள் இங்கே லஞ்சம் வாங்கினாருன்னு ஏதோ ஒரு மேட்டரில் நமக்கு ஏதோ ஒரு செய்தியோ தகவலோ வருது. லஞ்சம் வாங்குறவன் இப்போ நம்மளை கூப்பிட்டு வச்சுட்டு சரணையும் கூப்பிட்டு திருசக்தி சுந்தரராமனையும் கூப்பிட்டு பக்கத்தில் ஒரு நோட்டரி பப்ளிக்கையும் வச்சுக்கிட்டு கையெழுத்து வாங்கிட்டு லஞ்சம் வாங்குவான், கொடுப்பான், கொடுக்குறவனும் அப்படி கொடுக்க மாட்டான், வாங்குறவனும் அப்படி வாங்க மாட்டான். அப்போ செய்தி சில தகவல்களின் அடிப்படையில் வருகிறது, அதில் தவறுகள் ஏற்படலாம். நீங்கள் அந்த மாதிரி வர எல்லா தவறையும் எல்லாரையும் பிடிச்சி உள்ளே வைக்கணும்னு சொன்னீங்கன்னா அப்புறம் திமுக ஆட்சியை நீங்கள் விமர்சனம் பண்ணது அர்த்தமில்லாத ஆயிடுது. இல்லை, இதுதான் நம்ம சொல்கிறோம். கருத்து சுதந்திரம் நீங்கள் சாட்டை மாதிரி துரைமுருகன் ஆகட்டும், இந்த யார் நம்ம எந்த ஒரு ஊடகவியலாளராக இருந்தாலும் சொல்கிறோம். அப்போது சவுக்கு சங்கர் கூட திமுக ஆட்சியில் அவரை டார்கெட் பண்ணி சவுக்கு சங்கர் தவறான செய்திகளை வெளியிட்டால் நம்ம உதாரணத்துக்காக தான் சொல்கிறோம், எந்த விதமான வெறுப்பு எதுவும் அவர் பேரில் நம்ம அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லாமல் ஒரு நடுநிலையாக அவர் ஒரு ஊடகவியலாளர் என்ற முறையில் அவர் பேசின செய்தி தவறாக இருந்தால் அவர் மீது வழக்கு போடலாம். அவர் வீட்டில் கொண்டு போய் மலம்லாம் கொட்டி பண்ணுறது ஒரு மனிதாபிமானமாக ஒரு நாகரிகமான ஒரு விஷயமா? அவர் சொன்ன ஏதோ சில தகவல்கள் தவறாகவே இருப்பதாக இருக்கட்டும், அவர் ஏதோ வன்மத்துக்காக சொன்னதாகவே இருக்கட்டும், வழக்கு போடுங்க, அவதூறு வழக்கு போடுங்க, இருக்குல்ல சட்டத்தில் இடம். அன்றைக்கி சேகர் பாபு அன்றைக்கி வட சென்னையில் அவர் தான் பிஸ்தா அவர்கிட்ட சொல்லி பண்ணுவீங்க.
இது திமுக ஆட்சி பண்ணிச்சு. அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் இந்த அண்டா செந்தில்வேல், ஆமாம் அண்டா அவர் வந்து ஏதோ பேசும்போது கத்துனாங்க, 200 ருபீஸ்ன்னு சொல்லி கத்துனாங்கன்னு சொல்லிட்டு அவர் கோச்சிக்கிட்டு வெளியே போயிட்டார். வெளியில் போயிட்டு அவரே ஓப்பனாக சொல்கிறாரு, அண்ணன் சேகர்பாபுக்கு ஃபோன் பண்ணால் 150 பேர் அனுப்பிச்சாங்கன்னு. காவல்துறை பார்த்துக்கிட்டே இருக்குது. உடனே அங்கே வந்து அவங்கெல்லாம் வெளியில் வர்றாங்க, அவங்களெல்லாம் தேடி தேடி அடிக்கிறாங்க. அப்போ மின்வெட்டு, உங்களுக்கு மின்வெட்டு வேறு, அது செயற்கை மின்வெட்டா இயற்கை மின்வெட்டான்னு தெரியல, அப்போவும் தெரியல. இப்போ நடக்கிற மின்வெட்டும் இயற்கை மின்வெட்டா திமுக தான் அது ஏற்பாடு பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. சரி ரைட்டு, எவ்வளோ நாள் அதையே சொல்லுவீங்க? எது நடந்தாலும் அதுக்கு வந்து திமுக தான் காரணன்றது ஓரளவுக்கு தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், கொஞ்ச நாள் தான் ஏற்றுக்கொள்வார்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அதையே சொல்லிட்டீங்கன்னா போர் அடிச்சிடும், ஏற்றுக்க மாட்டான். நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நீங்கள் ஆட்சி, உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குல்ல. அப்படி அந்த அண்டா மேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா சேகர்பாபு 150 பேர் அனுப்புகிறாருன்னா ஆட்சியாக அது அராஜகம் இல்லையா? இப்போது அந்த திமுக ஆட்சி அராஜகம் என்று நம்மளே வந்து விமர்சிச்சுருக்கோம். அப்போ நீங்களும் எதிர்கட்சியாக இருந்து நீங்கள் பேசியிருக்கீங்க. அதே தவறை நீங்கள் இப்போ மீண்டும் செய்கிறீர்கள் என்றால் இப்போ ஜனங்களுக்கு என்ன தோணும்? இதுக்கு திமுகவே ஆட்சி பண்ணியிருக்கலாமே இப்படி என்று தோணும். விஜய் அரசுக்கு வந்து நம்ம வந்து முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசுக்கு வந்து நம்ம வைக்கிற கோரிக்கை, இந்த மீடியாக்களுடன் ஒரு நல்லுறவை ஆரம்பத்தில் இருந்தே வளர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா மீடியாங்கிறது வந்து ஒன்று உங்களுக்கு ஆதரவாக வரும்போது நல்ல ஆதரவாக இருக்கும். நான் வந்து திமுக மாதிரி பணம் கொடுத்து பெய்டு மீடியா, அவர் என்னமோ ஆர்எஸ்பி மீடியான்னு வேறு விதமாக பேசுவாங்க, ஒரு கொச்சையான வார்த்தை சொல்லி, நம்ம அந்த அர்த்தத்தில் சொல்லலை. மீடியாவுடன் ஒரு நல்லுறவு நீங்கள், அதுவும் விஜய் அவர்கள் டைரெக்டாக மீடியாவை பார்க்கணும், பேசணும். அப்போ தான் அந்த கனெக்ட் வரும். ஒரு தலைவர் என்கிற அந்த இமேஜ் வந்து அவருக்கு உயரும். நம்ம அவருடைய நல்லதுக்காக தான் அந்த ஆலோசனையை சொல்கிறோம். அது மாதிரி வரும்பொழுது இந்த மீடியாக்கள் வந்து ஏதாவது ஒன்றுனா என்ன பண்ணுவாங்க, ஒரு தகவல் வருது நெகட்டிவாக வருதுன்னா அதை ஒரு தடவை வெரிஃபை பண்ணுவான். இந்த கட்சியில் விஜய்கிட்ட தான் வெரிஃபை பண்ணணும் இல்லை, எத்தனையோ 2வது 3வது கட்டத்தில் இருக்காங்க. ஸ்போக்ஸ்மென்னு 4 பேரை நீங்கள் வந்து அப்பாயின்ட் பண்ணுங்க. ஏதாவது தகவல் தொடர்புனா ஒன்று அவங்க மூலமாக வெளியிடுங்க. இல்லை மீடியாவுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் நியூஸ் உண்மைங்களா அப்படின்னு கேட்கணுன்னா அவங்க மூலமாக கேட்டால் அவங்க மேலிடத்துல கேட்டு சொல்ல போகிறாங்க. இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்குங்க. 1 மாதம் ஆச்சு இன்னும் நீங்கள் இதை உருவாக்கலைன்னா, ஏன்னா இது மீடியா எவ்வளோ முக்கியம். உங்களுக்கு அது ஃபாராகவும் வரலாம், எகெயின்ஸ்டாகவும் வரலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சென்சிட்டிவான ஒரு மீடியாவை கையாள்வது, செய்தி தொடர்புத்துறை யாரே அமைச்சராக போட்டிங்க, அவருக்கு தெரியல, புதுசாக இருக்காருன்னா அவருக்கு கீழே உள்ள அதிகாரிகளை வச்சு அது கரெக்டாக செட் பண்ணுங்கள். புதுசாக வர்றது வந்து ஒன்றும் தவறில்லை. இளைஞர்கள் வராங்க, புதுசாக இருக்குது, அனுபவம் இல்லை, புரிஞ்சுக்கிறோம். அனுபவம் இல்லை நீங்கள் சொல்லி எவ்வளோ நாள் ஓட்ட முடியும்? அப்போ என்ன ஆகிடும், மக்களுக்கு அனுபவம் இல்லாத இவர்களை தேர்ந்தெடுத்தது நமது தவறு என்று மக்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டால் சிக்கல் உங்களுக்கு. அதனால் இதை சரி செய்வது, அதுவும் மீடியாவுடன் நல்லுறவை வளர்ப்பது. அதை தாண்டி ஒருத்தர் வேணும்ட்டே வம்பு பண்ணுறான்னா அவன் பேரில் நடவடிக்கை எடுங்க. நீங்கள் சொல்கிற ஏங்க, ஒரு மந்திரி வந்து நான் வந்து சுகாதாரத்துறை மந்திரிங்கிறாரு, சுற்றுலாத்துறை மந்திரிங்கிறார், கடைசியில் ஒரு பார்த்தா ஒரு சுற்றுச்சூழல் மந்திரி சபையில் தான் என்ன மந்திரின்னு பேர் சொல்கிறதே தவறாக சொல்கிறாரு. அவர் என்ன மந்திரின்றதே புரியாமல் சொல்கிறார். பக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் அவர் திருத்த வேண்டியிருக்கு. அவங்க புதுசுன்றதுனால அவர் ஏதோ சொல்கிறாரு, வாய் தவறி ஏதோ குழப்பத்தில் சொல்கிறாருன்னா, இதே மாதிரி சோஷியல் மீடியாவில் பரவுகிற விஷயங்களும் சில தவறுகள் நடக்கலாம், சில குழப்பங்கள் நடக்கலாம். அதை நீங்கள் உடனடியாக நீங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கணுன்னா, அந்த இரும்பு கரம் அப்போ திமுக இருக்கும்போது அது அப்போ இரும்பு கரம்னு சொன்னது இப்போ மட்டும் நீங்கள் செய்வது. அப்போ திமுகவை விட இத்தனை வருடமாக திமுக இருந்துட்டு செய்ததை விட ஆட்சிக்கு வந்த உடனேயே நீங்கள் அதே போல தான் செயல்படுகிறீர்கள் என்றால் மக்கள் என்ன நினைப்பார்கள்? ஐயோ, இதுக்கு அவங்களே பரவாயில்ல, இவங்க ரொம்ப அவங்களோட ஆபத்தானவர்கள் என்று நினைப்பார்கள். மீடியா மொத்தமும் உங்களுக்கு எதிராக திரும்பும். அப்புறம் எங்கெல்லாம் கண்குத்தி பாம்பாக பார்ப்போம், எங்கெல்லாம் தப்பு நடக்கும். எல்லா அரசுலேயும் தவறுகள் நடக்கும், பிழைகள் இருக்கும், குறைபாடுகள் இருக்கும். அதை நாம் சரி செய்வது தான் ஒரு ஆட்சியுடைய நிர்வாகத் திறமை. இதுதான் நம்ம முதல்வர் விஜயும் அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் நம்ம சொல்கிறது இதை ஒரு ஆலோசனையாக சொல்கிறோம். இந்த ஆட்சி நல்ல விதமாக தொடரட்டும்.
மக்களிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும். கெட்ட பெயர் வாங்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் என்று நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. குறிப்பாக சார் இப்போது சாட்டை துறைமுருகனை கைது செய்ய பிளான் பண்ணுறாங்கன்ற மாதிரி வச்சு இப்போ அதை எப்படி சார் பார்க்குறீங்க? சுருக்கமாக உங்கள் பதில். அதுதான் சொல்கிறேன், பண்ணால் இன்னும் பேர் தான் கெட்டு போகும். நான் வந்து சாட்டை துரைமுருகனா எக்ஸா ஒய்யான்னு பார்க்கல. மீடியாவை சேர்ந்தவர்களை அவர்கள் பேசி ஏதாவது தவறுனால் ஒன்று முதல்ல எச்சரிக்கை கொடுங்க. அதையும் தாண்டி தொடர்ந்து சாட்டை துரைமுருகனை சொல்ல நான் பொதுவாக சொல்கிறேன், அந்த மாதிரி இருந்தால் அவதூறு வழக்கு போடுங்கள். ஓகே சார். அதை தாண்டி நீங்கள் இப்படி வந்து கைது இப்படிலாம் கலாட்டா பண்ணிங்கன்னா உங்கள் ஆட்சியோட பேர் கெட்டு போகும். சாதாரணமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நியூட்ரலாக நடுநிலையாக இருக்கக்கூடிய மீடியா கூட உங்களுக்கு எதிராக திரும்பிவிடும். இது உங்களுக்கு நல்லதில்லை என்று உங்களுக்கு வந்து ஒரு அன்பான ஒரு கோரிக்கையும் ஆலோசனையும் வைக்கிறோம். பல்லர்களுக்கு தெரிவாருங்க சார். நன்றி. நன்றி, வணக்கம்.